பெற்றோருக்காக துஆ செய்ய சொல்கிறான் அல்லாஹ். பெற்றோருக்காக துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறான். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று. இது ஒரு பெரிய கடமை நமக்கு. பெற்றோர் உயிரோடு இருக்கும் போதும் பெற்றோர் மரணித்த பிறகும் அவர்களுக்காக துஆ செய்வது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் சில சஹாபாக்கள் சொல்லுவார்கள், தர்கு துஆ லில் வாலிதைன் யுதையிகுல் ஐஷ அலல் வலத் அல்லது யதீகுல் ஐஷ அலல் வலத். பெற்றோருக்கு துஆ செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வாழ்க்கையை கஷ்டமாக்குவான் என்று சொல்வார்கள். பெற்றோருக்காக துஆ செய்யாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை அல்லாஹு தஆலா கஷ்டமாக்கி விடுவான் என்று. இன்னும் சில தாபீன்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனிஷ்குர்லி வலி வாலிதைக் என்று குர்ஆனிலே சொல்கிறான். எனக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய பெற்றோருக்கும் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான். எனக்கும் நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளைக்கு 5 தடவைகள் நாம் தொழுகிறோம். அதே போன்று பெற்றோருக்கு நன்றி செலுத்துவதற்காக ஒரு நாளைக்கு குறைந்தது 5 தடவைகளாவது அவர்களுக்கு துஆ செய்ய வேண்டும் என்று சில தாபீன்கள் குறிப்பிடுகிறார்கள். பெற்றோருக்கு துஆ செய்வது நம்முடைய கடமை என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். பெற்றோர் அவர்களுக்காக நாம் துஆ செய்கிற போது, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே அவர்களுடைய அந்தஸ்து அதனால் உயர்த்தப்படுகிறது. முஸ்னத் அஹ்மத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லதுர்ஃபஉ தரஜதுஹு ஃபில் ஜன்னah. ஒரு மனிதனுக்கு சுவர்க்கத்தில் அவனுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும். சுவர்க்கத்திலே பல கிளாஸ் இருக்கிறது, பல படித்தரங்கள். அப்போ அந்த படித்தரங்கள் உயர்த்தப்படும். அவன் கீழ் ஒரு படித்தரத்திலே, ஒரு கீழ் லோ கிளாஸில் இருப்பான், அது அவனுக்கு கூட்டப்படும். அப்போது அவன் கேட்பான், அன்னா லீ ஹாதா, எதனால் எனக்கு இந்த அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது என்று கேட்கும்போது அவனுக்கு சொல்லப்படும், பிஸ்திக்ஃபாரி வலதிக லக, உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்த இஸ்திக்ஃபாரினால் கிடைக்கிற பாக்கியம் என்று சொல்லப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் உண்மையாக ஒரு பெற்றோர் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களிலே மிக பெருமதியான சொத்து சாலிஹான பிள்ளையாகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு இல்லா மின் ஸலாஸ். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் 3 வழிகளில் தவிர வேறு அனைத்து ரூட்டுகளும் கட் பண்ணப்பட்டு அந்த 3 வழிகளில் மட்டும்தான் அவனுக்கு நன்மை வந்து சேரும் என்று சொன்னார்கள். ஒன்று சதகா ஜாரியா, அவன் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது செய்துவிட்டு சென்ற நிலையான தர்மம். 2வது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவன் உயிரோடு இருக்கும்போது இந்த உலகத்தில் விட்டு சென்ற பயன் தரக்கூடிய கல்வி. 3வதாக வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு புத்திசாலி தந்தை தன்னுடைய பிள்ளையை டாக்டராக்குவதோடு நிற்க மாட்டான். ஒரு விவரமுள்ள தந்தை, ஒரு விவரமுள்ள தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு என்ஜினியராக, ஒரு கிராஜுவேட்டாக, ஒரு பணக்காரனாக ஆக்குவதோடு நிறுத்த மாட்டார்கள். அவர்களுடைய மிக பிரதானமான டார்கெட் நம்முடைய பிள்ளை ஒரு சாலிஹான பிள்ளையாக வளர வேண்டும் என்பதாக இருக்கும். ஏனென்றால் சாலிஹான பிள்ளை கண்டிப்பாக பெற்றோருக்காக துஆ செய்து கொண்டே இருக்கும். உயிரோடு இருக்கும் போதும் துஆ செய்யும், பெற்றோர் மரணித்த பிறகும் துஆ செய்யும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நாம் நம்முடைய பெற்றோருக்காக துஆ செய்ய வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். துஆ கபூலாகக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். நிறைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை உணராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்முடைய கடமை என்பதை நாம் புரிய வேண்டும். நம்முடைய பெற்றோருக்கு செய்கிற மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் புரிய வேண்டும்.